வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 7.15 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். The side of metallic cube is 12 cm. It is melted and formed into a cuboid whose length and breadth are 18 cm and 16 cm respectively. Find the height of the cuboid. கியூப் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை மெல்ட் பண்ணி கியூபாய்டாக மாற்றுறாங்க. ஓகே, அப்படி மாற்றினா அந்த கியூபாய்டோட ஹைட் என்ன அப்படிங்கிறது தான் என்னது கொஸ்டின். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷேப்பில் இருக்கிற பொருளை இன்னொரு ஷேப்பாக மாற்றும்போது அந்த ரெண்டோட வால்யூமும் சேமாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது கொடுத்துருக்கிறது தான் எழுதுங்க. கியூபுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும், ஏன்னா எல்லா பக்கமும் சேம். அப்போ கியூபோட சைடு எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். அது எது? கியூபாய்டோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க, பெர்த்தும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெண்டையும் என்ன செஞ்சுக்கோங்க. அப்போ L = 18, பெர்த் = 16. ஹைச் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது கொஸ்டின் மார்க்காக மேக் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்ன விஷயத்தையும் எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டோட ஃபார்முலாவே எழுதிக்கோங்க. ஸோ கியூபாய்டோட வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன? L × B × H. ஓகேவா? இந்த இடத்துல சீனு தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ which is equal to H is equal to A3. A3 அப்படிங்கிறது என்னது? கியூபோட வால்யூம். இப்போ தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? L எவ்வளவு? 18 அண்ட் பெர்த் எவ்வளவு? 16. ஹெச் தெரியாது, அப்படியே போட்டோம். இங்கே A3 12 × 12 × 12. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஹெச்சோட வேல்யூ. அப்போ ஹெச்சை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி ஃப்ளாட் சைடு கொண்டு போகலாமா? இந்த 3 வேல்யூவும் எங்கே இருந்துச்சோ அங்கே அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த 18ம் 16ம் அடுத்த சைடு வரும்போது என்னவாகும்? டினாமினேட்டரில் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு வேல்யூ டிவிஷனுக்கு வரும்போது டினாமினேட்டரில் வரும். சாரி, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும், டினாமினேட்டரில் வரும். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாகவே இருக்குது. சின்ன நம்பரை வச்சு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ 12 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர், 16 அப்படிங்கிறதும் ஒரு ஈவன் நம்பர். ரெண்டுமே ஈவன் நம்பராக இருந்தால் அது 2ஆல் கேன்சல் ஆகும். ஈவன் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறது சிலருக்கு தெரியல. 0, 2, 4, 6, 8 இந்த நம்பர்லலாம் முடிஞ்சால் அது ஈவன் நம்பர். அவ்வளோதான். 6 2s are 12, 8 2s are 16. மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 2s are 6, 4 2s are 8. ரைட்? மறுபடியும் இப்போ 4ம் இந்த 12ம் 4ம் 12ம் மறுபடியும் ஈவன் நம்பர் தான். 2 2s are 4, 6 2s are 12. 1 2 is 2, 3 2s are 6. இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த 18ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணலாம். 6 2s are 12, 9 2s are 18. இப்போ இப்போ இங்கே மேலே 6 இருக்குது, கீழே 9 இருக்குது. அப்போ 2 டேபிள் கண்டிப்பாக போகாது. ரெண்டு நம்பரையும் 2 டிவைட் பண்ணாது, ஆனால் 3 டிவைட் பண்ணும். பாருங்கள், 2 3s are 6, 3 3s are 9. இந்த 3ஐயும் ஒரு 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா? மீதி இப்போ என்ன வேல்யூலாம் இருக்குது? ஒரு 2 மட்டும் இருக்குது, இங்கே ஒரு 3 மட்டும் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணும்போது சின்ன நம்பரை வச்சு கேன்சல் பண்ணும்போது இதில் கவனமாக இருக்கணும். எதெல்லாம் மிச்சம் இருக்குது எதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கோன்னு. 2 × 3 6 சென்டிமீட்டர். ஹெச்சோட வேல்யூ எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.